நான் அதுக்கப்புறம் போனேன். அவங்க ஐடி ரைடில் ஒன்றும் கிடைக்கல பெருசாக, என்ன இருக்குது எதுன்னு சொல்லிட்டு, சரி பாவம் இந்த பையன் சொல்லி என்ன அவங்க ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட போய் நான் சொன்னேன், பொதுவாக நீங்கள் தான் எங்கள் வீடு தேடி வருவீங்க, இன்றைக்கி நான் உங்கள் வீடு தேடி வந்திருக்கேன். அப்படி தான் நான், அவ்வளோதான் நான். ஆனால் சொல்லிக்கிறேன், இது சிம்பத்தி கிடையாது, இட்ஸ் அ வார்னிங். வேண்டாம், இனிமேல் எல்லாத்தையும் நிறுத்திக்கணும், என்னை பேச வைக்காதீங்க. இதுக்கு மேலே என்ன போடுங்க, வீடியோ போடுங்க, என்ன ப்ரூஃப் என்ன வேணால் போடுங்க, எனக்கு கவலை கிடையாது. என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ட்ரூ ஃபேன்ஸ் அவ்வளோ இல்லைங்க எனக்கு, ஆனால் இருக்கிறவங்க எல்லாரும் ட்ரூ ஃபேன்ஸுங்க. அதாங்க நான் சம்பாரிச்சது. எடுத்துக்க சொல்லுங்க காசு, என்ன காசு சம்பாதிக்க முடியாது. நல்லா இதை யாரு சம்பாதிக்கும்? அந்த மாதிரி மனுஷனாக இருந்தால் எனக்கு போரும், வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி நான் கோர்ட்டுக்கு விண்ணப்பம் தான் சார் வைக்கணும். இதை கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் முடியுங்களோ ஒரு உயிரை காப்பாற்றணும் சார், அவ்வளோதான் சார். நான் வேறு எதுவுமே நான் சொல்ல விரும்பலை. என்னுடைய ஆக்டிங் பற்றி நான் சொன்னது கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். என்னால் இப்போதைக்கு நடிக்க முடியல, வேலை செய்ய முடியல என்னால். ஆனால் இது வரைக்கும் கமிட் ஆனதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது எல்லாத்தையும் நான் பார்த்து நான் நல்லபடியாக பண்ணிவிடுவேன். பட் இதுக்கப்புறம் என் டிவோர்ஸ் என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி தான் ரிலீஸ், என்னோட நல்ல ரிலீஸ் அன்றைக்கி தான். அதுதான் என்னோடய விடியம். அதே மாதிரி நீங்கள் யாரெல்லாம் என்கிட்ட துரத்தணும்னு நினைக்கிறீங்களோ, எங்கே இருந்தாலும் கடவுள் இருக்க நல்லது தான் நடக்கும், வேறு எதுவும் நடக்காது. நான் திரும்பி வரணும்னு அவர் சொன்னார்னா நான் திரும்பி வருவேன். வந்து இவ்வளோ தூரம் எனக்காக பொறுமையாக என்னுடைய கஷ்டங்களை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னும் நிறைய இருக்குது நான் சொல்கிறதுக்கு, அதை உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. நிறைய கஷ்டங்கள் நான் பட்டிருக்கிறேன் இந்த 14 வருஷம் நான் இருந்ததில்லை. அதை கேட்டதுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். எப்போ கொடுத்து வச்சிருக்கோம் அப்போ நன்றி. சார் ஒரு கேள்வி கேட்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க சார். இல்லை முடியல சார். நான் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்ல வரல சார், நடிக்க முடியலன்றது தான் நான் சொல்கிறேன் சார். அதுதான் உண்மை. என்னால் காலையில் எழுந்திரிச்சு என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி வேலைக்கு போக முடியல. அது ஒன்று தான் நான் லைஃப்பில் ஒழுங்காக செஞ்ச ஒரு விஷயமே. அதனால தான் முடியட்டேன். டிவோர்ஸ் இன்னும் ஆடியன்ஸ் என் மேலே மரியாதை வச்சுருந்தா நான் வரேன், நான் பண்ணுறேன். அவங்களுக்காக தானே எத்தனை வருஷம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் தாண்டி தானே பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணுவேன். அப்படி எழுதி வச்சுருந்தா நான் பண்ணுவேன். தப்பாக I wanted to ask you the same only. It's not good to see you like this. I know. You have lot of self-confidence. No, it's not that. அப்படி இருக்கறச்சே career-ங்கிறது lot of dedicated fans இருக்கா. Why do you want to leave your career? பார்க்க முடியலனா நான் எப்படி ஆடியன்ஸ்க்கு நான் என்னால அந்த சிரிச்ச முகத்தோட இல்ல இப்போ நடிகன் தான் இருந்தாலும் அப்படிலாம் நடிக்கிறாங்க. இல்ல அது நடிக்க வேண்டாம். அட்லீஸ்ட் அதில் கான்ஃபிடென்ட்டாக தானே இப்போ பேசுகிறேன். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பன் ஆல்ரெடி. ஓகே, ஸோ அது நீங்கள் கெரியரை எதுக்கு சாப்பிட்டேஜ் கெரியர் எதுக்கு ஜியோபேரடைஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். டெடிகேட்டட் ஃபேன்ஸ் இருக்கா? பீப்புள் வாண்ட் டு see you on screen. எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் என்னால் இவ்வளோ தான் அதை பற்றி நான் சொல்ல முடியும். The hurt that I am going through, okay, I can't tell it outside. Yeah, I understand. இந்த சிக்கலான காலகட்டத்தில் அவங்க உருவாக்குனது வந்து மோகன் சார், அம்மா, ராஜா சார், அக்காக்கெல்லாம் நிறைய பங்கு. அவங்களோட ஆதரவு உதவி கேட்கலாம். அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் விலகிருக்கீங்க. இந்த இதை பார்த்துட்டு எங்கள் அம்மாவும் அப்பாவும் எனக்காக ஒரு வீடியோ போட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவங்க போடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா முன்னாடியே சொன்னாங்க, எதுக்குடா அவனுக்கு இவ்வளோ படித்து சொல்கிறேன் கேட்கல நான். அதனால் நான் போய் அவங்கள கேட்க முடியாது, அது நியாயமும் இல்லை. ரவி சார், நீங்கள் இது வரைக்கும் கமிட் பண்ணிட்டு இருக்கிற படங்களை வந்து ஸ்க்ரீன்ஸ் இனிமேல் ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட்ஸ் தான் நீங்கள் எக்ஸப்ட் பண்ணிக்க மாட்டீங்க ஃபார் த டைம் பீயிங், அதானே? ஆமாம் சார். அது நான் யாருக்கும் என்னால் கஷ்டம் வர்ற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் சார், அவ்வளோ என்னால் சொல்ல முடியும். அப்படியே நான் பணம் வாங்கியிருந்தோம் திருப்பி கொடுக்குற அளவுக்கு நான் பண்ணிட்டு தான் நான் போவேன். அதனால் டோன்ட் வரி, என்னால் யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க. என்னுடைய போட்டோம் அது. தேங்க்யூ சார். அப்பா அம்மாவோட பேசிட்டு இருக்கீங்க? அப்பா அம்மாவோட பேசிட்டு தான் வேறு யார்
தேங்க்யூ ஸோ மச். அதே Sir,